வணக்கம். இது தந்தியின் இன்று. வரவேற்பது பிரியவதனா. நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரை முன்னிட்டு அனைத்து கட்சிகள் ஆலோசனை. IPL வீரர்கள் ஏலம் மும்முரம் என முக்கிய நிகழ்வுகள் வரிசை கட்டிய நாள் இன்று. முதலில் ரீபோஸ் மேட்ரஸஸ் வழங்கும் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நாளை தொடங்கி வரும் டிசம்பர் 20ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர். டெல்லியில் இன்று நடைபெற்ற அனைத்து கட்சி கூட்டத்தில் கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்துவது குறித்து ஆலோசனை. மத்திய அரசு எந்த விவாதத்திற்கும் தயாராக இருப்பதாக அமைச்சர் கிரண் ரிஜிஜு உறுதி. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 75ஆம் ஆண்டை ஒட்டி நிகழ்ச்சிகள் நடத்த முதல்வர் ஸ்டாலின் இன்று உத்தரவு. வரும் 26ஆம் தேதி அரசு அலுவலகங்கள், பள்ளி கல்லூரிகளில் அரசியல் சட்ட முகப்புரையை வாசிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தல். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் முன்னாள் முதலமைச்சர் ஜானகி ராமச்சந்திரன் நூற்றாண்டு விழா. ஜானகி அம்மாளின் திருவுருவ படத்தை திறந்து வைத்து மரியாதை. கட்சி நலனுக்காக கட்சியை விட்டுக் கொடுத்தவர் என நடிகர் ரஜினிகாந்த் புகழாரம். அரசியல் ஆலோசனைகளை கேட்டிருந்தால் நிம்மதி உள்ளிட்ட அனைத்தையும் இழந்திருப்பேன் எனவும் பேச்சு. AR ரஹ்மானை பிரிந்தது ஏன் என்பது குறித்து மனம் திறந்தார் சாய்ரா பானு. தனது உடல்நிலையால் அவரது பணிகள் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக பிரிந்து வாழ முடிவெடுத்ததாக இன்று விளக்கம். உலகிலேயே தலைச்சிறந்த மனிதர் என்றும் வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி. மயிலாடுதுறை, நாகை, தஞ்சாவூர், திருவாரூர் ஆகிய மாவட்டங்களுக்கு நாளை மிக கனமழை எச்சரிக்கை. சென்னை வானிலை ஆய்வு மையம் இன்று தகவல். ஜார்க்கண்ட் மாநில புதிய முதலமைச்சராக பதவியேற்க இன்று உரிமை கோரினார் ஹேமந்த் சோரன். வரும் 28ஆம் தேதி நடைபெறும் பதவியேற்பு விழாவில் ராகுல் காந்தி, மம்தா பானர்ஜி உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ளதாக தகவல். 2025 IPL போட்டிக்கான வீரர்கள் ஏலம் இன்று மும்முரம். IPL வரலாற்றில் அதிகபட்ச தொகைக்கு ஏலம் போன வீரர் ஆனார் ரிஷப் பந்த். 27 கோடி ரூபாய்க்கு ஏலம் எடுத்தது லக்னோ அணி. நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் நாளை தொடங்குவதை ஒட்டி டெல்லியில் இன்று மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தொடரில் எந்த விவாதத்திற்கும் அரசு தயாராக இருப்பதாக மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு உறுதியளித்துள்ளார். தகவல்களை விவரிக்கிறார் செய்தியாளர் ராஜா. நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் நாளை தொடங்கி டிசம்பர் 20ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இதனை முன்னிட்டு நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் உள்ள அரசியல் கட்சி தலைவர்கள் பங்கேற்ற ஆலோசனைக் கூட்டம் நாடாளுமன்ற கட்டிடத்தில் உள்ள முதன்மை குழு அறையில் இன்று நடைபெற்றது. மத்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் நடைபெற்ற இந்த அனைத்து கட்சி ஆலோசனைக் கூட்டத்தில் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு, காங்கிரஸ் எம்பிக்கள் பிரமோத் திவாரி, ஜெயராம் ரமேஷ், திமுக சார்பில் எம்பிக்கள் TR பாலு, திருச்சி சிவா, மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ உள்ளிட்டோர் பங்கேற்றனர். குளிர்கால கூட்டத்தொடரில் எந்த விவாதத்திற்கும் அரசு தயாராக இருப்பதாக கூறிய மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு, சபை நன்றாக நடக்க வேண்டும், சலசலப்பு ஏற்படக்கூடாது என்பது தங்கள் ஒரே வேண்டுகோள் என தெரிவித்தார். ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்ற பின் செய்தியாளரிடம் பேசிய திமுக MP TR பாலு, தமிழக மீனவர் பிரச்சினை குறித்து இரு அவையிலும் பேச இருப்பதாக தெரிவித்தார். மீனவர் பிரச்சனை தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது. தினந்தோறும் நாள்தோறும் நாகப்பட்டினம், ராமேஸ்வரம் போன்ற பகுதிகளிலிருந்து மீன்பிடிக்க செல்கின்ற தமிழ் மீனவர்கள் அச்சுறுத்தப்படுகிறார்கள். இது பற்றி பாராளுமன்றத்தில் இரு அவைகளில் பேச இருக்கிறோம். அதானி விவகாரம் குறித்து மத்திய அரசு அறிக்கை அளிக்க வேண்டும் என திமுக MP திருச்சி சிவா வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்காவின் FBI அறிக்கை என்பதும் ஒரு பெரிய அதிர்வலை ஏற்படுத்தி இருக்கின்றது. எதுவாக இருந்தாலும் குரல் எழுப்புகிற போது அரசாங்கம் தன் தரப்பில் எந்த குறையும் குற்றமும் இல்லை என்றால் ஒரு அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் அல்லது அவர்கள் ஒரு கருத்தை சொல்ல வேண்டும் என்று வலியுறுத்தி இந்த நாடு இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகளிலிருந்து அப்பாற்பட்டது என்பதை மக்களுக்கும் உலகத்திற்கும் தெரிவிக்க வேண்டிய கடமை அரசுக்கு இருக்கின்றது. ஆக அரசாங்கத்தை இந்த கடமையை செய்ய சொல்லி நாங்கள் நிச்சயமாக வலியுறுத்துவோம். இந்த கூட்டத்தொடரில் ஒரே நாடு ஒரே தேர்தல், வக்ஃபு வாரிய சட்டத்திருத்தம் உட்பட 15 மசோதாக்களை தாக்கல் செய்ய மோடி தலைமையிலான மத்திய அரசு பட்டியலிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளன. ராஜா, குளிர்கால கூட்டத்தொடரில் மத்திய அரசு எந்தெந்த மசோதாக்களை கொண்டு வர வாய்ப்பு இருக்கிறது? எதிர்க்கட்சிகள் என்னென்ன விவகாரங்களை எழுப்ப தீர்மானித்துள்ளன? ஒரே நாடு ஒரே தேர்தல், வக்ஃப் வாரிய திருத்த சட்டம் உள்ளிட்ட 15 முக்கிய மசோதாக்களை இந்த குளிர்கால கூட்டத்தொடரில் நிறைவேற்றுவது தொடர்பாக மத்திய அரசு முனைப்பு காட்டும் ஒரு சூழ்நிலையில் அதானி விவகாரம், அதேபோல் ஜாதிவாரி கணக்கெடுப்பு, வேலையின்மை, விவசாயிகள் பிரச்சனை, மீனவர்கள் பிரச்சனை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் எழுப்ப எதிர்க்கட்சிகள் தரப்பில் திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. நவம்பர் 26ஆம் தேதி அரசியலமைப்பு தினம் என்பதனால் அன்றைய தினம் மக்களவை மற்றும் மாநிலவை அமர்வுகள் நடைபெறாது என்றும் அன்றைய தினத்தை சிறப்பாக கொண்டாட மத்திய அரசு முடிவு செய்திருக்கிறது. பிரியா, தகவல்களுக்கு நன்றி ராஜா.
AR ரஹ்மானை விவாகரத்து செய்தது குறித்து இன்று மனம் திறந்துள்ள சாய்ரா பானு தனது உடல்நலக்குறைவு காரணமாகவே அவரை பிரிந்ததாக விளக்கம் அளித்திருக்கிறார். மேலும் ரஹ்மான் உலகின் சிறந்த மனிதர் என்றும் அவர் குறித்து தவறாக பேச வேண்டாம் என்றும் வேண்டுகோள் விடுத்துள்ளார். விவரிக்கிறார் செய்தியாளர் சதீஷ் முருகன். ஆஸ்கர் நாயகன் இசைப்புயல் AR ரஹ்மானை பிரிவதாக அவரது மனைவி சாய்ரா பானு கடந்த 20ஆம் தேதி அறிவித்தது கோலிவுட்டை தாண்டி இந்திய அளவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. AR ரஹ்மான் சாய்ரா பானு தம்பதி விவாகரத்து அறிவித்த சில மணி நேரங்களில் ரஹ்மானின் இசைக்குழுவில் பணியாற்றி வரும் கிட்டார் கலைஞர் மோகினி டேவும் தனது கணவரை பிரிவதாக அறிவித்ததால் சமூக வலைதளங்களில் வதந்திகள் பரவத் தொடங்கியது. தங்களது விவாகரத்து குறித்து அவதூறு பரப்பும் வீடியோக்களை உடனடியாக நீக்க வேண்டும் என யூடியூபர்களுக்கு நேற்று நோட்டீஸ் அனுப்பிய AR ரஹ்மான் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்திருந்தார். இந்நிலையில் விவாகரத்துக்கான காரணம் குறித்து சாய்ரா பானு இன்று முதல் முறையாக மனம் திறந்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள ஆடியோ விளக்கத்தில் கடந்த 2 மாதங்களாக உடல்நலக் குறைவால் மும்பையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தனது உடல்நிலையால் AR ரஹ்மானின் பணிகள் பாதிக்கப்பட்டுவிடக் கூடாது என்பதால் பிரிந்து வாழ முடிவெடுத்ததாக தெரிவித்துள்ளார். I've been physically unwell for the last couple of months. So that's the reason I just wanted to take a break from AR. மேலும் AR ரஹ்மான் உலகிலேயே தலை சிறந்த மனிதர் என குறிப்பிட்டுள்ள சாய்ரா அவரது பெயருக்கு யாரும் களங்கம் ஏற்படுத்தாதீர்கள் என உருக்கமுடன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். He's a gem of a person, the best man in the world. That's how much I love him and that's how much he does. So I kindly request you to stop all the false allegations against him. செய்தியாளர் சதீஷ் முருகன் வழங்கும் கூடுதல் தகவல். தனது உடல்நிலை காரணமாகவே தங்களுக்குள் பிரிவு ஏற்பட்டதாகவும் கடுமையான பணி சூழலில் உள்ள AR ரஹ்மான் மற்றும் குழந்தைகளை தொந்தரவு செய்ய வேண்டாம் எனவே இந்த முடிவை எடுத்ததாகவும் சாய்ரா பானு குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் தற்பொழுது தனது சிகிச்சைக்காக மும்பையில் இருந்து வரும் சாய்ரா பானு விரைவில் சென்னை திரும்புவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பிரியா. தகவல்களுக்கு நன்றி சதீஷ் முருகன். திருச்செந்தூர் கோயில் யானை தாக்கி உயிரிழந்த பாகன் குடும்பத்திற்கு இன்று நேரில் ஆறுதல் தெரிவித்த அமைச்சர் சேகர் பாபு நிவாரணத் தொகையை வழங்கினார். மேலும் யானைகள் பராமரிப்பு தொடர்பாக அனைத்து கோவில்களுக்கும் வழிகாட்டு நெறிமுறைகள் வழங்கப்பட்டுள்ளன. அண்மை தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ராமசுந்தரம். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் யானை தெய்வானை கடந்த 18ஆம் தேதி தாக்கியதில் யானை பாகன் உதயகுமார் மற்றும் அவரது உறவினர் சிசுபாலன் இருவரும் உயிரிழந்தனர். இந்நிலையில் திருச்செந்தூர் கோயில் யானை தெய்வானையை இன்று நேரில் பார்வையிட்டு மருத்துவர்கள் மற்றும் வனத்துறை குழு எடுத்து வரும் நடவடிக்கைகளை அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு கேட்டறிந்தார். தொடர்ந்து அமைச்சர் சேகர் பாபு யானைக்கு கரும்பு துண்டுகளை வழங்கினார். யானை தாக்கியதில் உயிரிழந்த பாகன் உதயகுமார் இல்லத்திற்கு சென்ற அமைச்சர் பாகனின் மனைவி ரம்யா மற்றும் குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் தெரிவித்து நிதியுதவி வழங்கினார். இதேபோல் சிசுபாலன் குடும்பத்தினரை சந்தித்தும் ஆறுதல் தெரிவித்து நிதியுதவி அளித்தார். இதுகுறித்து உயிரிழந்த பாகன் உதயகுமாரின் சகோதரர் சதீஷ்குமாரிடம் பேசினோம். அண்ணனுக்கு அந்த யானை ஒரு குழந்தை மாதிரி, அது அப்படியே தான் நடத்தும். அவனுக்கு ஒரு குழந்தை மாதிரி தான் அது எதிர்பாராத விதமாக அது ஒரு தள்ளி உடல் அது அடி மாதிரி ஐபி அவன் தலையில் அடித்து அது ஒரு இதாகிட்டு. இப்படி ஒரு சம்பவம் இந்த யானைக்கு நடக்கக்கூடிய வேலையே கிடையாது. அந்த யானைக்கு அது தெரியாமல் தான் அது நடந்த மாதிரி நடந்து போச்சு. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் சேகர் பாபு திருச்செந்தூர் கோயில் சம்பவத்தை தொடர்ந்து அனைத்து கோயில்களுக்கும் வழிகாட்டு நெறிமுறைகள் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அந்த பாகன் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த நேரத்தில் ஏற்பட்ட ஒரு எமோஷன் தான் என்று சொல்ல வேண்டும். இருந்தாலும் விலைமதிக்க முடியாத இந்த மனித உயிர் இழப்பு என்பது தவிர்க்கப்பட வேண்டும் என்பதற்காக பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றோம். அனைத்து திருக்கோயில் சார்பில் இருக்கின்ற 28 யானைகளுக்கும் இந்த நடைமுறையை, இந்த முன்னெச்சரிக்கையை தொடர்ந்து கடைபிடிப்போம். இதனிடையே இன்று ஞாயிறு விடுமுறை என்பதால் திருச்செந்தூர் கோயிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. ஆனால் தெய்வானை யானையை பார்க்க முடியாததால் பக்தர்கள் ஏமாற்றமடைந்தனர். செய்தியாளர் ராமசுந்தரம் வழங்கும் கூடுதல் தகவல். கோவில் யானை தெய்வானை வழக்கமாக எடுத்துக்கொள்ளும் உணவை விட குறைவாகவே எடுத்துக்கொள்வதாக பாகன்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்னும் 7 நாட்கள் மருத்துவர்கள் கண்காணிப்பில் யானை இருக்க வேண்டும் என அவர்கள் பரிந்துரை செய்திருக்கிறார்கள். 5 துறை சார்ந்த அதிகாரிகள் தொடர் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் அவர்கள் தரும் அறிக்கையின் அடிப்படையில் அடுத்த கட்ட நகர்வு இருக்கும் என அமைச்சர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரியா. தகவல்களுக்கு நன்றி ராமசுந்தரம்.
அதிமுக சார்பில் முன்னாள் முதல்வர் ஜானகி ராமச்சந்திரனின் 100 விழா சென்னையில் இன்று நடைபெற்றது. இதில் காணொலி மூலம் உரையாற்றிய நடிகர் ரஜினிகாந்த் கட்சி நலனுக்காக அரசியலையே விட்டுக் கொடுத்தவர் ஜானகி என புகழாரம் சூட்டினார். விவரிக்கிறார் செய்தியாளர் பிரகாஷ். தமிழ்நாட்டின் முதல் பெண் முதலமைச்சரும் முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் மனைவியுமான திருமதி ஜானகி ராமச்சந்திரன் அவர்களின் 100 விழா கொண்டாடுவதென அதிமுக முடிவு செய்திருந்தது. அதன்படி சென்னை வானகரத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இன்றைய தினம் ஜானகி ராமச்சந்திரன் அவர்களுடைய 100 விழா சிறப்பாக நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பங்கேற்க வந்த அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமிக்கு தொண்டர்கள் உற்சாக வரவேற்பளித்தனர். எம்ஜிஆர், ஜானகி ஆகியோரின் அரிய புகைப்படங்கள் இடம்பெற்ற கண்காட்சியை திறந்து வைத்த எடப்பாடி பழனிசாமி திரைத்துறையில் ஜானகியுடன் பயணித்த ராஜஸ்ரீ, வெண்ணிற ஆடை நிர்மலா, சச்சு ஜெயசித்ரா, குட்டி பத்மினி ஆகியோருக்கு நினைவு பரிசுகளை வழங்கி கௌரவித்தார். அம்மையார் திருமதி ஜானகி ராமச்சந்திரன் அவர்களோடு பயணித்த திரைத்துறை நபர்கள் அனைவரும் இணைந்து நம்முடைய கழக பொதுச் செயலாளர் அவர்களோடு ஒரு குழுப்படம் எடுத்துக் கொள்கின்றார்கள். இந்த விழாவில் காணொலி மூலம் பேசிய நடிகர் ரஜினிகாந்த், இரட்டை இலை சின்னம்தான் அதிமுகவின் பிரம்மாஸ்திரம் என்றும், பிளவுபட்ட போது கட்சி நலனுக்காக அனைத்தையும் விட்டுக் கொடுத்தவர் ஜானகி ராமச்சந்திரன் என்றும் புகழாரம் சூட்டினார். பிரம்மாஸ்திரம் அது மறைக்க வேற வேற சின்னத்துல நின்று அந்த படுத்தோல்வை சிந்திச்சாங்க. எங்க சைன் பண்ண சொல்லு, நான் சைன் பண்றேன்னு சொல்லிட்டு ஃபுல்லா சைன் பண்ணி ரெட்டை இலையை வெளியே இது பண்ணி அது கம்ப்ளீட்டாக ஜெயலலிதா அம்மா கிட்ட அது ஒப்படைச்சு அரசியல் ஒதுங்கிட்டார். அது எவ்வளவு பெரிய ஒரு குணம், ஒரு இது. மேலும் தான் அரசியலுக்கு வர முடிவு செய்த போது நிறைய பேர் ஆலோசனை கூறினார்கள். அதனை கேட்டிருந்தால் நிம்மதி உள்ளிட்ட அனைத்தையும் இழந்திருப்பேன் எனவும் ரஜினிகாந்த் தெரிவித்துள்ளார். அரசியலுக்கு நான் வரேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் நிறைய பேர் சந்திச்சேன், நிறைய பேர் ஆலோசனை சொல்ல வர்றாங்க. அந்த ஆலோசனையில கேட்டா நாம அவ்வளவுதான், எல்லாத்தையும் எழுந்து நிம்மதி எல்லாமே எழுந்து போயிட வேண்டியதுதான். அது தெரிஞ்சு சொல்றாங்களா தெரியாம சொல்றாங்களா தெரியாது. நிகழ்ச்சியில் பேசிய எடப்பாடி பழனிசாமி, அதிமுகவை யாராலும் அழிக்க முடியாது என்றார். இன்றைக்கு இருக்கின்ற அந்த எம்ஜிஆர் மாளிகை திருமதி ஜானகி அம்மாள் அவர்கள் தானமாக அதிமுகவுக்கு வழங்கப்பட்ட கட்டிடம் என்பதை நேரத்தில் எண்ணி பார்க்க வேண்டும். நாம் கோயிலாக வணங்கி வந்த அந்த கட்டிடத்தையே சில பேர் உள்ளே நுழைந்து சேதப்படுத்திய காட்சியும் நாம் தான் பார்த்தோம். அதெல்லாம் ஆண்டவன் பார்த்துக் கொள்வார். அதுவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிக்க எவராலும் முடியாது. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற நடிகை வெண்ணிற ஆடை நிர்மலா, நடிகர் தம்பி ராமையா கூறுகையில், விழாவில் கலந்துகிட்டதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கெல்லாம் அவர் அம்மா கூட பயணித்தவர்கள் என்னை கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு நினைவு பரிசு கொடுத்துருக்காங்க. எல்லாத்துக்கும் நன்றி. முதல் முதலமைச்சர், பெண் முதலமைச்சர் ஜானகி எம்ஜிஆர் அவர்களுடைய இந்த நினைவை போற்றுவதற்காக வந்தோம். கட்சி சார்பிலாம் நிறைய பேர் வந்திருக்காங்க. இந்த வகையில் இந்த நிகழ்வில் பங்கெடுத்து நான் ஒரு பெருமையாக நினைக்கிறேன். தொடர்ந்து ஜானகி அம்மையாரின் 100 விழாவில் பல்வேறு இசை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. அன்று ஜானகி அணியில் இருந்த முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டுள்ள நிலையில் ஓ பன்னீர்செல்வம் அணியை முந்திக்கொண்டு எடப்பாடி பழனிசாமி ஜானகி அம்மையாருக்கு 100 விழா எடுத்திருப்பது கட்சியினர் மத்தியில் கவனம் பெற்றுள்ளது. பிரியா, தகவல்களுக்கு நன்றி பிரகாஷ். சென்னை அயோத்தி குப்பத்தில் இன்று நடைபெற்ற வாக்காளர் சேர்ப்பு முகாமில் மேஜை போடுவது தொடர்பாக திமுக தவிக நிர்வாகிகளிடையே மோதல் ஏற்பட்டதால் பரபரப்பு நிலவியது. தகவல்களை விவரிக்கிறார் செய்தியாளர் மீரான். மாநாட்டிற்கு நிலம் வழங்கியவர்களுக்கு நேற்று மதிய விருந்து அளித்து தவிக தலைவர் விஜய் அவர்களுடன் புகைப்படம் எடுத்துக்கொண்டு நினைவு பரிசையும் வழங்கினார். விவசாயிகளை அழைத்துள்ள விஜய் இனி யாரையெல்லாம் கூப்பிடுகிறார் என்று பார்க்கலாம் என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் இன்று தெரிவித்துள்ளார். மாநாடுக்கு இடம் கொடுத்தவங்களுக்கு விவசாயிகளுக்கு சரி பார்க்கலாம். இன்னும் கொஞ்ச நாள் பார்க்கலாம். இந்த விஜய் அந்த விஜய்ல என்ன செய்றீங்கன்னு பார்க்கலாம். இந்நிலையில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் தமிழக வெற்றிக் கழகத்தின் உறுப்பினர் சேர்க்கை முகாம் இன்று நடைபெற்றது. குன்னூரில் நடைபெற்ற உறுப்பினர் சேர்க்கை முகாமில் ஏராளமான தோட்ட தொழிலாளர்கள் ஆர்வத்துடன் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்தனர். கோவையில் இடையர்பாளையம் பகுதியில் உள்ள பூம்புகார் நகரில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக குழந்தைகளுக்கான ஓவியப் போட்டி நடைபெற்றது. இந்த ஓவியப் போட்டியில் 120க்கும் மேற்பட்ட குழந்தைகள் கலந்து கொண்டு நடிகர் விஜயின் உருவம் மற்றும் பல்வேறு ஓவியங்களை வரைந்து அசத்தினர்.
திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் நடிகரும் தமிழக வெற்றிக் கழக தலைவருமான விஜயின் தாய் சோபா சந்திரசேகர் சாமி தரிசனம் மேற்கொண்டார். VIP பிரேக் தரிசனம் மூலம் காலையிலேயே ஏழுமலையானை அவர் தரிசித்த நிலையில் தொடர்ந்து கோவிலில் உள்ள ரங்கநாயகர் மண்டபத்தில் அவருக்கு தீர்த்த பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. சென்னை அயோத்தி குப்பத்தில் இன்று நடைபெற்ற வாக்காளர் சேர்ப்பு முகாமில் மேஜை போடுவது தொடர்பாக திமுக தாவிக நிர்வாகிகளிடையே மோதல் ஏற்பட்டதால் பரபரப்பு நிலவியது. செய்தியாளர் மீரான் வழங்கும் கூடுதல் தகவல். சென்னையில் இந்த வாக்குச்சாவடி முகாமில் இந்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பொழுது மேஜை அமைப்பது தொடர்பாக தாவேகா கட்சியினருக்கும் திமுகவினருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு மோதலாக மாறியது. தொடர்பாக மெரினா போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். இந்த மோதலுக்கு ஏதாவது முன்விரோதம் காரணமாக இருக்குமா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். பிரியா, தகவல்களுக்கு நன்றி மீரான். வங்கக்கடலில் நிலவி வந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றுள்ளது. இதனால் டெல்டா மாவட்டங்களில் 2 நாட்களுக்கு மிக கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது பற்றிய தகவல்களை விவரிக்கிறார் செய்தியாளர் சமயமணிவண்ணன். சமயமணிவண்ணன், எந்தெந்த மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருக்கிறது? தமிழகத்தில் இன்னும் எத்தனை நாட்களுக்கு மழை தொடரும்? தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது நாளைய தினம் வடமேற்கு திசையில் நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனால் நாளை முதல் அடுத்த 2 நாட்களுக்கு டெல்டா மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதே போன்று வரும் 27, 28 ஆகிய நாட்களில் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பிரியா, தகவல்களுக்கு நன்றி சமயமணிவண்ணன். IPL தொடருக்கான மெகா ஏலம் சவுதி அரேபியாவின் ஜெட்டா நகரில் இன்று தொடங்கியது. முதல் நாள் ஏலத்தில் IPL அணிகள் வீரர்களை போட்டி போட்டுக்கொண்டு ஏலத்தில் எடுத்தன. இதனிடையே ஆஸ்திரேலிய மண்ணில் ஜெய்ஸ்வால், விராட் கோலி ஆகியோர் சதம் விளாசி அசத்தி உள்ளனர். இந்தியா ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையேயான பார்டர் கவாஸ்கர் கோப்பை தொடரின் முதல் டெஸ்ட் போட்டியின் முதல் இன்னிங்ஸில் இந்தியா 150 ரன்களுக்கும் ஆஸ்திரேலியா 104 ரன்களுக்கும் ஆல் அவுட் ஆனது. தொடர்ந்து 2வது இன்னிங்ஸில் களமிறங்கிய இந்திய அணியின் தொடக்க வீரர்கள் KL ராகுல், ஜெய்ஸ்வால் ஆகியோர் நிதான ஆட்டத்தை வெளிப்படுத்தினர். இளம் வீரர் ஜெய்ஸ்வால் ஆஸ்திரேலிய சுற்றுப்பயணத்தில் முதல் சதம் விளாசி அசத்தியதோடு 161 ரன்களை குவித்தார். ரிஷப் பண்ட், துருவ் ஜூரல் ஆகியோர் அடுத்தடுத்து விக்கெட்களை இழந்தபோதும் வாஷிங்டன் சுந்தருடன் பார்ட்னர்ஷிப் அமைத்து சிறப்பாக ஆடிய விராட் கோலி டெஸ்ட் கிரிக்கெட்டில் ஓராண்டிற்கு பிறகு சதம் விளாசினார். 2வது இன்னிங்ஸில் 6 விக்கெட்கள் இழப்பிற்கு 487 ரன்கள் எடுத்திருந்த நிலையில் கேப்டன் பும்ரா டிக்ளேர் செய்வதாக அறிவித்தார். பின்னர் 534 ரன்கள் வெற்றி இலக்கோடு 2வது இன்னிங்ஸை தொடங்கிய ஆஸ்திரேலிய அணி 3ஆம் நாள் ஆட்ட நேர முடிவில் 12 ரன்களுக்கு 3 விக்கெட்களை இழந்து தடுமாறியது. இதனிடையே IPL 2025 சீசனுக்கான வீரர்களின் மெகா ஏலம் சவுதி அரேபியாவில் உள்ள ஜெட்டா நகரில் இன்று தொடங்கியது. இதில் ரிஷப் பண்டை IPL வரலாற்றில் அதிகபட்சமாக 27 கோடி ரூபாய்க்கு லக்னோ அணி ஏலம் எடுத்தது. இதற்கு அடுத்தபடியாக ஷ்ரேயாஸ் ஐயரை 26 கோடியே 75 லட்சத்திற்கு பஞ்சாப் அணி வாங்கியது. சஹால் மற்றும் அர்ஷ்தீப் சிங்கை 18 கோடிக்கு பஞ்சாபும், KL ராகுலை 14 கோடிக்கு டெல்லி அணியும் ஏலத்தில் எடுத்தன. வேகப்பந்து வீச்சாளர்கள் முகமது ஷமியை 10 கோடிக்கு ஹைதராபாத் அணியும், சிராஜை 12 கோடியே 25 லட்சத்திற்கு குஜராத்தும் தேர்வு செய்துள்ளது. செய்தியாளர் பாலாஜி வழங்கும் கூடுதல் தகவல். IPL மெகா ஏலத்தில் அஸ்வினை சென்னை அணி ஏலம் எடுத்திருக்கிறது. 9.25 கோடி ரூபாய்க்கு சென்னை அணியால் அஸ்வின் ஏலம் எடுக்கப்பட்டிருக்கிறார். கடந்த 2009ஆம் ஆண்டு முதல் 2015ஆம் ஆண்டு வரை சென்னை அணியில் அஸ்வின் விளையாடினார். இத்தகைய மீண்டும் சென்னை அணியில் அஸ்வின் விளையாட இருக்கிறார். இவர்களுடன் நியூசிலாந்து வீரர்களான ரச்சின் ரவீந்திரா மற்றும் டெவான் கான்வே ஆகியோரையும் சென்னை அணி ஏலம் எடுத்திருக்கிறது. இவர்களுடன் ராகுல் திரிபாதியும் சென்னை அணி ஏலம் எடுத்திருக்கிறது. முதல் நாள் ஏலம் விறுவிறுப்பாக நடந்து வரும் சூழலில் 2ஆம் நாள் ஏலம் நாளை ஜெட்டா நகரில் நடைபெற உள்ளது. பிரியா, தகவல்களுக்கு நன்றி பாலாஜி. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 75ஆம் ஆண்டினை முன்னிட்டு பள்ளி மற்றும் கல்லூரிகளில் பல்வேறு போட்டிகளை நடத்த தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். அண்ணல் அம்பேத்கர் வடிவமைத்து தந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 75வது ஆண்டு கொண்டாட்டம் வரும் 26ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதனையொட்டி அன்றைய தினம் தலைமைச் செயலகத்தில் உள்ள அனைத்து துறைகள், உயர்நீதிமன்றம் மற்றும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முகப்புரையை வாசிக்க வேண்டும் என முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். இதேபோல அனைத்து பள்ளி மற்றும் கல்லூரிகளிலும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படை கோட்பாடுகள் மற்றும் அரசியலமைப்பு நெறிமுறைகள் பற்றிய பேச்சு போட்டிகள், கருத்தரங்குகள், வினாடி வினா நிகழ்ச்சிகளை நடத்தவும் தமிழக அரசு ஏற்பாடு செய்துள்ளது. இத்துடன் இன்று நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.